ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். திருவான்மையூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில். ஓம் முருகா. இன்று 1800 பால் குடங்கள் பக்தர்கள் கோயிலில் எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப விசேஷம். இந்த கோயில் மட்டும் கிடையாது, திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயிலும் இன்றைக்கி ரொம்ப விசேஷம். பக்தர்கள் இன்றைக்கி 1800 பால் குடங்களை எடுக்கும்போது பார்க்கும்போதே நமக்கு பரவசமாயிட்டு, அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிற காட்சியை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி, அப்படியே பரவசமாயிருச்சு. நீங்களே பாருங்கள். பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதி சென்னை திருவான்மையூரில் இருக்குது. இது கலாஷேத்ரா காலனிக்கு பக்கத்தில் முத்துலக்ஷ்மி தெருவில் மயூரநாதர் என்கின்ற பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் திருக்கோயில் அப்படின்ற பெரிய ஆர்ச் வச்சுருப்பாங்க. அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கோயிலுக்குள்ளே போனாலே நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதனால் கோயிலில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய ஏரியா, நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு சந்நிதியும். பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில். அதுவும் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அதனால் 1800 பால் குடம் எடுத்தாங்க பக்தர்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பக்தர்கள் சுவாமி மேலே பால் குடம் பாலாபிஷேகம் பண்ணுறது தான். அற்புதமான காட்சி. எல்லா பக்தர்களுக்கும் இது கிடைக்கணும்னு தான் இந்த பதிவு போடுறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த அற்புதமான காட்சி, இந்த அபிஷேக காட்சி, இந்த அற்புதமான காட்சி. பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரத்துக்கு அருகே பாம்பனில் பிறந்தாலும் தனது இறுதி காலத்தை சென்னையில் கழித்தார். திருவான்மையூரில் ஜீவசமாதி அடைந்தார். அந்த இடம் மன அமைதிக்கும் ஆன்மீக தரிசனத்திற்கும் ரொம்ப புகழ்பெற்ற இடம். இந்த கோயிலில் எவ்வளோ பேர் தியானம் பண்ணுறாங்க தெரியுமா? தியானம் பண்ணுறாங்க, மனசு அமைதிக்காக இந்த கோயில் வராங்க. அத்தனையும் இந்த இடத்துல கிடைக்குது. ஜீவசமாதினாலே, மகான்களோட ஜீவசமாதினாலே நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அவங்கக்கிட்ட நம்ம குறைகளை சொன்னாலோ, நமக்கு இது வேணுன்றதை போய் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டாலோ அவங்க நமக்கு அதை நடத்தி கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட காரியம் வெற்றி பெறும். நான் பல வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். இந்த கோயிலுக்கு போக நமக்கு நன்மை தான் கிடைக்கும். போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், பாம்பன் சுவாமியோட டிவோட்டீஸ்க்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு. நீங்கள் பல பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.